அமைதி எப்படி வரும்? ஆக்சுவலி அமைதின்னா என்ன? இந்த அமைதியை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம்? நாம் அமைதின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே நிஜமாலுமே அமைதி தானா? இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மன அமைதி கொடுக்கக்கூடிய செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒரு 100 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணாக்கா எனக்கு மன அமைதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்குறேன், இல்லை ஆதரவு இல்லாத பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்வி செலவுக்கு நான் பொருளாதார உதவி பண்ணுறேன், அது எனக்கு மன அமைதியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த எஜுகேஷன் ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க லைஃப்பை லிஃப்ட் பண்ணுறது, அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகிறது, இதில் எனக்கு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் குழந்தைகள் மூலமாக குழந்தைங்க வளர்ப்பு, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, இதன் மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிது அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் தகாத செயல்கள், அதுலேயும் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்போ சைக்கோபாத்ஸ்லாம் இருக்காங்க, சைக்கலாஜிக்கல் லெவலில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு இந்த தகாத செயல்கள் செய்கிறதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் சில பேர் ட்ராவல், மலை மாதிரியான ஒரு மலை பிரதேசத்தில் போய் அங்கே தங்கி அந்த நேச்சுரல் சீன்ஸை அனுபவிக்கிறது, நேச்சுரல் லைஃப்பில் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கான மன அமைதியை கொடுக்குது. இவங்க அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சி, மன அமைதி உண்மைதானா? நிஜமானுமே அவங்க அனுபவிக்கிறத அந்த மன அமைதியை தான் அவங்க அமைதின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு